கில்லி படத்துல அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லணும் காரை வேகம் ஓட்டிட்டு போவாப்ல விஜய். ஆமா, அதுக்கு பிறகு இன்னைக்கு பாக்குறப்ப பனையூர்ல காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி அவரே ஓட்டினாரா இல்ல டிரைவர் தான் ஓட்டினாங்க? ஏன் பிரகாஷ் ராஜ் எதுவும் துரத்திட்டு வந்தாரா? பிரகாஷ் ராஜோட பரவாயில்லையே, அதான் எதிர்கட்சி கூட எவ்வளவு துரத்திட்டு வராங்கப்பா. அப்படியா? தேம்பார் ஒரு ஓட்டம் மாதிரிதான் இருந்துச்சு இந்த காட்சியை பாக்குறப்ப. ஓகே. ஏன்னா டிவிகேல 120 மாவட்ட செயலர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி போன்ற பல மாவட்டங்களுக்கு இன்னும் மாவட்ட செயலர் நியமிக்கப்படல. தூத்துக்குடியில மொத்தம் 5 மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க டிவிகேல. இன்னைக்கு நைட்டு பல மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலர் அறிவிக்கப்படுறதா அறிவிப்பு வந்திருக்கு. அவங்க இன்டர்னலா வந்து பேசியிருக்காங்க. இதுல தூத்துக்குடி இந்த மத்திய மாவட்டத்துக்கு சாமுவேலுங்கிற பேர் வந்து டிக் ஆயிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அஜிதா குரூப் அவங்களுக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. அது எப்படி நீங்க சாமுவேல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பனையூருக்கு படையெடுத்து அவங்க தம்பிமார்களோட வந்திருக்காங்க. உடனே விஜய் அலுவலகத்துல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே பவுன்ஸ் வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படின்னா நிப்பாட்டிட்டாங்க. இப்ப டிவிகேவுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற முன்னாள் காவல் அதிகாரி சபியுல்லா அவரும் வந்து அஜித்தாட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இல்லைங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அவங்க சமாதானம் மாதிரி தெரியல. 2 குரூப்பா அஜிதா குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குரூப் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு கட்சி உழைச்சிருக்கோம் இவ்வளவு வருஷமா, அது ஒரு பலன் கிடைச்சே தீரணும், அதனால விஜயோட காரை மறிச்சிடலான்னு ஒரு குரூப் சொல்ல, எப்பா அப்படிலாம் மறிச்சா இருக்கிற போஸ்டிங்கும் போயிடும்பா, இவ்வளவு தூரம் நம்ம உழைச்சதுக்கே ஒண்ணும் இல்லாம ஆயிடும், நம்மள 0 ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இப்ப எதுவுமே இல்லாம 0 ஆக போறியா இல்ல ஏதாவது பண்ணிட்டு 0 ஆக போறியான்னு ஒருத்தர் கேள்வி கேட்க, இந்த ஐடியா நல்லாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காரை மறிச்சிருவோம்னு மறிச்சிட்டாங்க. ஆமா, அஜிதா குரூப் போய் கார் வந்துகிட்டு இருக்கிறப்ப கார்ல போய் நின்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, நிச்சயம் விஜய் நிப்பாப்ல, இன்னும் ஒரு பெண் வேற, நீங்க விஜய் நின்று இறங்கி வந்து என்னன்னு கேள்வி கேட்பாப்புல, இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல, தலைவர்கிட்ட நம்ம முறையிட்டே தீரணும் அப்படின்னு அஜிதா குரூப்ல இருக்க சில பேர் அக்காவை உசுப்பிச்சு விட அஜிதா காம போய் கார்ல அப்படி நின்னாங்க. காரை பவுன்சர் வந்து அக்காவை தள்ளி விட கார் சல்லுன்னு போயிருச்சு. ஆனா இது வரைக்கும் டிவி புரியவே இல்லை பாரு. கரூர்ல 41 பேர் இறந்தப்பவே விஜய் வந்து நிக்காம கிளம்பி வந்தாப்புல, இந்த காரை மறிச்சு வந்து நிப்பாட்ட போறாங்களா? அதுதான் அந்த நம்பிக்கையில அஜிதா வந்து அங்க நின்றுருக்காங்க. கடைசியில அவர் உள்ள போயிட்டாரு பனையூருக்குள்ள. சோ அதனால இன்னைக்கு அவங்க கண்ணீரோட அங்க நிக்கிற காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அஜிதா அவர் வந்து அந்த சாமுவேல்கிற திமுகல இருந்து வந்தவர், திமுக சொந்தக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்குறீங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஜிதா தரப்பு. சோ ஒரு கட்சினா எப்படி இருக்குங்கிறது இப்பயாவது தெரிஞ்சிருக்குமா விஜய்க்கு? எதிர்கட்சி சண்டையெல்லாம் போடுறாங்க, நம்ம கட்சிக்குள்ளே சண்டையெல்லாம் இருக்குங்கிற மாதிரி கார்லாம் வருகிறாங்களேப்பா. ஓகே, அரசியல் கட்சின்னு ஒரு இதுக்கு வந்து வந்திருக்காங்க இப்பதான் ஸ்டார்டிங்க்கு.